எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ ஹார்ட் பிளாக்கு அதே மாதிரி உடலில் உள்ள உறுப்புகளில் வந்துட்டு ஏதாவது பிளாக் இருந்ததுன்னா நம்ம முதலுதவி அதாவது வந்து ஹாஸ்பிட்டல் போக முடியாத நிலைமையில இருக்கக்கூடிய தருவாயில் நம்ம எப்படி அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் உதவி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். நம்ம இந்த சுண்டு வரல் இருக்கு இல்லைங்களா, சுண்டு வரல்லேருந்து இந்த பாகத்தில் இருக்கக்கூடிய இந்த நரம்புகளை வந்துட்டு நம்ம இப்படி அழுத்தி தடவி பார்க்கணும். தடவி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு லைட்டான மிதமான வலி இருந்ததுன்னா அது நார்மல். அதே வந்து கொஞ்சம் ஹெவியா நல்ல வலி இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பா வந்து உடல்ல வந்து பிளாக் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒருத்தருடைய சுண்டு விரல் இருக்கு இல்லைங்களா, கால் சுண்டு விரல்ல வந்துட்டு கால் சுண்டு விரல்ல இருந்து இந்த பாகத்துல வந்து தடவிட்டு வந்தீங்கனாலும் வலி கூடுதலா இருந்ததுன்னா அவங்களுக்கு இந்த கால் பகுதியில வந்துட்டு அவங்களுக்கு பிளாக் இருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்ப நம்ம அதை வந்து எப்படி வந்து நம்ம முதலுதவி பண்றது அப்படிங்கறது வந்து பார்ப்போம். முதல்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்மளுடைய கட்டை விரல் இருக்கு இல்லைங்களா, கட்டை விரல்ல இருந்து மேல வந்தீங்கன்னா இந்த ரெண்டு ஜாயிண்ட் வந்து ஜாயிண்ட் ஆகக்கூடிய இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு புள்ளி இருக்கு, புள்ளியாட்ட. அந்த புள்ளியில வந்து பாத்தீங்கன்னா உள்வெளி அழுத்தம் மெதுவா வந்துட்டு ஒரு 60 முறை பண்ணுங்க. அதே மாதிரி இந்த சுண்டுவரல் பாகத்துல இருக்கக்கூடிய இந்த பள்ளத்திலையும் பாத்தீங்கன்னா உள்வெளி அழுத்தம் ஒரு 60 முறை பண்ணுங்க. அது முடிச்சுட்டு இந்த நம்ம நடுவிரல் இருக்கு இல்லைங்களா, நடுவிரல்ல இருந்து இந்த முடியக்கூடிய இடத்துல இந்த மணிக்கட்டு வந்து ஜாயிண்ட் ஆகக்கூடிய இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு இடம் இருக்கு, அதையும் வந்து உள்வெளி அழுத்தம் பண்ணுங்க 60 முறை. அது முடிச்சுட்டு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கட்டை விரல் முடிஞ்சு இந்த பக்கம் வரக்கூடிய இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு விரலுக்கு இந்த பக்கம் ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்தையும் வந்து 60 முறை பண்ணுங்க. அதே மாதிரி இந்த மணிக்கட்டு முடியுது இல்லைங்களா, இங்க இருந்துட்டு 4 விரல் பக்கவாட்டுல பாத்தீங்கன்னா 5வது விரல் பதியக்கூடிய இடத்துல ஒரு இடம் இருக்கு, அதையும் வந்து பண்ணுங்க. அதே மாதிரி இந்த மணிக்கட்டு முடிகிற இடத்துல இருந்துட்டு இந்த பக்கம் பக்கவாட்டுல 5வது விரல் பதியக்கூடிய இடத்துல வந்து பண்ணுங்க. அதே மாதிரி பண்ணிட்டு அதுல இருந்து 2 விரல் பக்கவாட்டுல 2 கைக்கும் சென்டர்ல பாத்தீங்கன்னா ஒரு புள்ளி இருக்கு, அதையும் வந்து உள்வெளி அழுத்தம் பண்ணுங்க. இது பண்ணி முடிச்சுட்டு இந்த மணிக்கட்டுல இருந்துட்டு மணிக்கட்டுலையும் வந்து உள்வெளி அழுத்தம் பண்ணிட்டு இதுல இருந்து பக்கவாட்டு 2 விரல் பக்கவாட்டுல மேல இருக்கக்கூடிய பள்ளத்திலையும் வந்து பண்ணுங்க. இது பண்ணி முடிச்சுட்டு நம்மளுடைய மார்பக பகுதியில் இருக்கு இல்லைங்களா, மார்பக பகுதியில 5 விரல் பதியக்கூடிய 5வது விரல் இருக்கக்கூடிய இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இதையும் வந்து உள்வெளி அழுத்தம் இல்லைன்னா மேலேந்துதல் இந்த மாதிரி பண்ணிட்டு அதே மாதிரி கிராஸ் பகுதி இந்த மாதிரி கிராஸ் பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து தடவி விடலாம். அதே மாதிரி ப்ரெஸ்ஸிங் வந்து மிதமான அழுத்தமாக பார்த்து கொடுக்கலாம். கொடுத்துட்டு அவங்கள வந்துட்டு திரும்ப சொல்லிடுங்க. மெதுவாக அந்த கட்டை விரல் வந்து பின்பகுதி வர்ற மாதிரி பார்த்துட்டு இந்த சப்பை இருக்கு இல்லைங்களா, இதில் வந்துட்டு மெதுவாக அவங்கள மேலே இப்படி மெதுவாக இவங்களை வந்து இழுத்து விடலாம். மூச்சை வந்து அவங்கள அந்த டைமில் கொஞ்சம் மெதுவாக நல்லா இழுத்து விட சொல்லணும். இது பண்ணி போட்டு அவங்கள கீழே இருந்து இந்த ஷோல்டர் முடியும் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு இந்த இடத்துல ஒரு 3 முறை இல்லைன்னா ஒரு 5 முறை பண்ண சொல்லிட்டு அவங்கள இது பண்ணலாம். இது பண்ணினாலே அவங்களுக்கு வந்து முதலுதவி தேவையான அளவுக்கு இருக்கும். நன்றி. அதே மாதிரி அவங்கள வந்துட்டு இருமும் சொல்லிக்கலாம், அந்த இரும்பு சொன்னாலும் அவங்களுக்கு கொஞ்சம் எனர்ஜி கொஞ்சம் பூஸ்ட் ஆகுற மாதிரி இருக்கும். நன்றி.